சுஜாதா அவர்கள் அடிப்படையில் அவர் அறிவியலாளர். நான் லாண்ட்ரி கணக்கு எழுதினா கூட அதை பிரசரிக்க ஆள் இருக்குது அப்படின்னு சொன்னார். இந்த கன்னித்தமிழை கணினி தமிழாக மாற்றிய பெருமை இவருக்கு தான் உண்டு. அழகர்கோயில் போடுனார், அவர் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அழகர்கோயில் போனவுடனே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டார். அழகர்கோயில் போடுனார், அவர் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அப்போ அழகர்கோயில் போனவுடனே ஒரு வார்த்தை என்கிட்ட கேட்டார். இங்கே தானே ஆண்டாளுடைய கடைசி காலம் கழிஞ்சிருக்கும் அப்படின்னாரு. இருக்கும், ஆனால் சொல்ல மாட்டாங்களே அப்படின்னேன். உடனே அவர் என்ன பண்ணார், அங்கே இருக்க ஒருத்தர்கிட்ட கேட்க சொன்னார். நான் கேட்ட உடனே அவங்களுக்கு கோவம் வந்துருச்சு. ஏன்னா கடவுளர்களை நம்ம அவங்கள இறந்துட்டாங்கன்னு சொல்கிறதுங்கிறது சொல்ல மாட்டோம். பள்ளிப்படுத்தப்பட்ட இடம் அப்படிம்பாங்க அரசர்களாக இருந்தால். அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், அது உண்மைதான். அதனால தான் மற்ற இடங்களில் ஆண்டாள் நிற்கிற மாதிரியும் அழகர் கோயிலில் மட்டும் உட்கார்ந்துருக்க மாதிரியுமான அமைப்பு இருக்கும், அது இந்த இடம் தான் அப்படின்னு காமிச்சார். நானும் எத்தனையோ முறை நான் சின்ன பிள்ளையிலேருந்து அழகர் கோயிலுக்கு போயிருக்கேன். ஆனால் சுஜாதாவோட நான் போன அந்த நாள் எனக்கு மறக்க முடியாத ஒன்று. நானும் என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்களும் சுஜாதா அவர்களும் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தோம்னா திரும்ப 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 பேசிக்கிட்டே இருப்போம். அதை அவர் தொடர்ந்து எழுதுவார், பத்திரிக்கையில் எழுதுவார். நான் பழைய புத்தகங்கள் கொண்டு போவேன் இங்கேருந்து. அப்படி கொண்டு போகிறப்ப நான் கொண்டு போகிறது அநேகமாக 100 வருஷம் பழசாக இருக்கும். அதுக்கு அவர் ஒரு முறை எழுதியிருந்தார். பேராசிரியர் மதுரையிலேருந்து சில பழைய புத்தகம் கொண்டு வருவார். அது எப்படி இருக்கும்னு கேட்டிங்கன்னா, பெரட்டினா கிளியாது, அதட்டினால கிழிஞ்சு போகும் அப்படின்னு எழுதியிருந்தார். கற்றதும் பெற்றதும் எழுதியிருந்தார். என் நண்பர், இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள், நான், சுஜாதா அவர்கள் 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்க பார்த்திங்கன்னா, உண்மையிலே அதெல்லாம் சேனலில் வந்திருந்தால் அவ்வளோ நல்லாயிருக்கும். அத்தனை செய்திகள் கிடைக்கும். அதே மாதிரி சங்க இலக்கியங்களை பற்றியும் மற்றவற்றை பற்றியும் சொல்ல ஆரம்பித்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்பார். கண்ணகி அப்படிங்கிறதுக்கு நான் சொன்னேன், கண்ணால் நகுபவள்னு அவளுக்கு பேர் அப்படின்னு. அடடே, ரொம்ப புதுசாக இருக்கே, அந்த நீங்கள் சொன்ன வார்த்தை நகுதல்ங்கிற வார்த்தையை கொண்டு வந்து அதில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கன்னு சொன்னார். இப்படி பல முறை பேசியிருக்கிறோம். எனக்கு நான் என்னென்ன செய்யணுங்கிற விஷயத்தெல்லாம் நிறைய சொல்வார் அவர், அறிவியல் பூர்வமாக. அவருக்கு உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த போது நான் 2-3 முறை போய் பார்த்துருக்கேன். ஒரு தடவை கமல் அவர்கள் என்கிட்ட கேட்டாங்க, சுஜாதாவை பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டார். போன வாரம் பார்த்தேன் அப்படின்னேன். இல்லை இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்காரு, அப்பல்லோவில் இருக்கார் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன பண்ணேன், உடனடியாக நேராக அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு போனேன். எல்லோரும் கீழே உட்காந்துருந்தாங்க. அப்போ கல்யாண மாலை மோகன் சாரும் நான் தான் போயிருந்தோம். சிவகுமார், சுஜாதா மேடம் எல்லாம் கீழே இருந்தாங்க. போய் பாருங்க அப்படின்னாங்க. ஐசியூவில் இருந்தார். நேரத்தால் நிறைவடைகிற நேரம் மாதிரி இருந்தது. நான் போய் அங்கே தேசிகங்கிறவர் கூட இருந்தார். நான் போய் அவருடைய காலை தொட்டு கும்பிட்டேன். அப்புறம் பாண்டியன் எக்ஸ்பிரஸில் கிளம்பி வந்துட்டேன். ஒரு 9:30 போல் கமல் என்கிட்ட ஃபோனில் சொன்னார், சுஜாதா இறந்துட்டார் அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப உண்மையிலே தாங்க முடியாத ஒரு கவலை. என்ன அப்படின்னா, அவருடைய கடைசி காலத்தில் அவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் அவரை வணங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது நான் நினச்சி பார்த்துருக்கேன். அவர் இறந்து 1 மாதம் கழித்து சென்னையில் அஞ்சலி கூட்டம் வச்சுருந்தாங்க. நான் போயிருந்தேன். கமல் வந்திருந்தார், கிரேசி மோகன்லாம் வந்திருந்தாங்க. அப்போ நான் அவருடைய அருமையான விஷயங்களை எல்லாம் சொல்லிட்டு வந்தபோது கீழே கேட்டுட்டு இருந்த அந்த மேடம், சுஜாதா மேடத்தோட முகத்தில் ஒரு புன்னகை வந்தது. அதை பார்த்துட்டு கமல் சொன்னார், இந்த புன்னகையைத்தான் நாம் இனிமேல் அவங்களுக்கு நம்ம வழங்கணும். அதைத்தான் ஞானசம்பந்தம் செஞ்சுருக்காரு. நினைவஞ்சலியில் எப்படி இயல்பாக நகைச்சுவையாக பேசலாமான்னு நீங்கள் கேட்பீங்க. அது இல்லை, அந்த குடும்பத்தாருக்கு நாம் செய்ய போகிறது என்ன அப்படின்னா, அவர்களை நாம் மகிழ்ச்சியாக வைத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னார். இன்றைக்கும் அந்த நினைவிலேயே நான் எப்போவும் இருப்பேன். எந்த கதையை எப்போ கேட்டாலும் சொல்லக்கூடிய அளவுக்கு எனக்கு அந்த அவரோட உரையாடல் இருந்தது. ஜெயா டிவிக்கு ஒரு தடவை 1.5 மணி நேரம் நானும் அவரும் பேசுகிற ஒரு நிகழ்வை எடுத்தாங்க. அது ஒரு அபூர்வமான அது கிடைக்கல, இருந்தால் ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். சுஜாதா இப்போ நீங்கள் படித்து பாருங்கள், 20 ஆண்டுகளுக்கு முதல்ல இன்றைய விஞ்ஞானம் முழுவதையும் சொல்லியிருக்காருன்னு சொன்னால், தமிழுக்கு அவர் போட்ட தடம் புதியது தான், ஆனால் ஒளிமிகுந்த பாதை அது. ஜி ஞானசம்பந்தன் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களையும் பண்ண சொல்லுங்கள்.